தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பல பேரோட வயிறு எரியுறதை விட ஐயோ இந்த வாட்டி ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலோட நம்ம காலியாக போகிறோமே, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேருந்தே வாஷ்ட் அவுட் ஆக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பல 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 பேரோட வயிறுகள் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டி பெரிய ஜாம்பவான் 75 ஆண்டுகால ஆலமரம், நாங்கள் தான் கொள்கை கூட்டம் கொள்கை குண்டுகள், நாங்கள் திராவிட இந்த தமிழ்நாட்டையே உருவாக்குனதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று வரைக்கும் சத்தியமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று வரைக்கும் ஐயோ ஒருவேளை சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இல்லை ஏதாவது கொஞ்சம் லைக் இந்த எஜுகேஷன் லோனை தான் போட்டு கனடாவோ யூகேக்கு ஏதாவது போய் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 5 வருஷம் போயிட்டு இங்கே இருந்தால் இந்த ரவுடி பயலுங்க விட மாட்டானுங்க. நம்ம அவ்வளோ பேசி வச்சுட்டோம். இவ்வளோ பேசினதுக்கப்புறமா இவனுங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா? நம்ம வீட்டில் 2 பிள்ளை, என் அண்ணனுக்கு இப்போது இந்த வருஷத்தில் கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு அடுத்ததுக்காக நான் தான் ஒரே பையன். ஸோ இந்த ஒரு பையனை இவங்க இழந்துடக்கூடாது, லைக் ஏதோ இவனுக்கு பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு அச்சம், எனக்கும் ஒரு அச்சம். சரி வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், நேற்று வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி, இது நடந்துச்சுன்னா சத்தியமாக எனக்கும் சந்தோஷம்தான், உங்களுக்கும் சந்தோஷம்தான், என் வீட்டுக்கும் சந்தோஷம்தான். அதாவது ஒட்டுமொத்த சினிமாக்காரங்களே இறக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை நேற்றுக்கு இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியல இந்த ஆட்சிக்கு. மேடையில் என்ன சொல்லிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எங்கள் அண்ணனோட ஆட்சியில் பெரிய குற்றங்கள்லாம் இல்லை. என்ன பெரிய குற்றங்கள்? ஜஸ்ட்டு லைக் பாலியல் வன்கொடுமை அங்கங்கே நடக்குது, டெய்லி ஒரு கொலை நடக்குது, அங்கங்கே கொள்ளை, இந்த தாலி அறுப்பு, சங்கிலி பருப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார், அதே மாதிரி அங்கங்கே நடக்குது, அவ்வளோதான். இது பெரிய குற்றமாக நான் பார்க்கல. ஆனால் இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஸ்டாலினோளுக்கு வாக்களிக்காமல் நம்ம இருக்க முடியாது, காரணம் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன என்னென்னா, பிஜேபி உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதான் நடக்குது. 2 பேருக்கு என்னையா வித்தியாசம்? அதாவது சரி இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து நடிகை ஆர்த்தின்னு ஒரு அம்மா இருப்பாங்க இல்லை, கும்முன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போடுறேன், அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க டேரெக்டாக. அதாவது அந்த மனுஷனோட விஜயோட பேரை கூட சொல்ல முடியல, பேரை கூட சொல்ல லைக் ஐயோ சொன்னால் சர்ச்சையாயிருமோ, நம்மளை ஒட்டுமொத்தமாக லைக் சோஷியல் மீடியா முழுவதுமாக இந்த வைஷ்ணவி மாதிரியோ லைக் பல விஜய் பேசினா எப்படி இந்த பொன்ராஜ் அவர்களை செஞ்சாங்களோ ஒட்டுமொத்தமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட பேரை கூட சொல்லாமல் லைக் ஒருத்தர் வந்திருக்காருல்ல, நடிகர் வந்தால் நாட்டாளலாமா, லைக் இந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒருத்தர் நடிகர் வந்தால் அவருக்கு என்ன ஆளுமை திறன் வந்துடும், எப்படி அவரால் ஆட்சி பண்ண முடியும்? லைக் என்னோட கேள்வி ஒன்றே தான். சரி நீங்கள் இவ்வளோ நாள் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இல்லை, அஜித்குமார் அவரோட கொலை வழக்கு, கள்ளக்குறிச்சி சம்பவம், கள்ளச்சாராயம், அத்தனை பேர் இறந்தாங்க, லைக் கரூர் சம்பவம், இத்தனை சம்பவம், எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு தெரியுமா எங்கள் ஊரில்? பெண்களுக்கான அத்துமீறல், 2 வயசு குழந்தை, 7.5 வயசு குழந்தை பெண்களுக்கு அத்துமீறல். லைக் ஒரு இங்கே மிஞ்சூரில் ஒரு இஸ்லாமிய வீட்டில் இருக்கிற பெண்மணியை நைட்டு படிச்சுட்டு இருந்த பொம்பளை பிள்ளையை வீடேறி போய் வெட்டினானுங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி எங்களை வச்சு நீங்கள் காசாக்குறதுக்காக களத்தில் இறங்கி இருக்கீங்கல்ல, அது இந்த கும்பல் எல்லாம் பார்த்தா சத்தியமாக சிரிப்பாக வருது. நான் ஒரு சின்ன ஆய்வு செஞ்சேன். அதாவது என்னென்னா, நேற்று வரைக்கும் நான் ஏன் சொன்னேன்னா லைக் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அது கொஞ்சம் நடைமுறைக்கும் வந்துருச்சு. அதாவது என்னென்னா, பெரம்பூர் தொகுதியில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்ல ஆரம்பிச்சிட்டார். அதாவது இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, விமர்சனம் பெரிய லெவலில் வச்சுட்டு இருந்தாங்க, இது ஒரு தற்கொலை கூட்டம், இந்த தற்கொலை கூட்டத்துக்கு அரசியல் என்னென்னே தெரியாது, தற்கொலை தலைவர் வீட்டிலேருந்து வெளில வர மாட்டார், பனையூர் தலைவர் வெளில வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனையூர் தலைவர் வீட்டை விட்டு வெளில அவரோட தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு இன்றைக்கி போய் ஒவ்வொரு வீடுகளுக்காக மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். குறை தீர்க்கும் ஒரு முகாம் மாதிரி போட்டு, உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை, உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பிரச்சனை, மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே குப்பை நிறைய போடுறாங்க சார், நிறைய லைக் அத்துமீறல்கள் நடக்குது, லைக் கொள்ளை நடக்குது, கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை மக்கள் முறையிடுறாங்க. ஒவ்வொரு நபர்களாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வயிறு எரியுது. அதாவது ஒரு குற்றச்சாட்டை கூட வேலிடாக வைக்க முடியல. இங்கே விருகம்பாக்கம்னு ஒரு தொகுதி இருக்குது சென்னையில். இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் அவர்களுடைய டிரைவரோட மகன் நிற்கிறார். எங்கள் விருகம்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாப்புல. ஸோ அப்போ என்னென்னா, நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். லைக் நேற்று நடந்த ஸ்பீச்சா, நேற்று முன்னாடி நடந்த ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஆணவத்தோட லைக் ஒரு ஆவேசத்தோட உச்சத்தில் பேசுவாங்க இல்லை, ஏதோ 4 கொலை பண்ணவன், ஏதோ 1000 கோடி கொள்ளை அடித்தவனை எப்படி நம்ம விமர்சனம் பண்ணால் பேசுவோமோ அந்தளவுக்கு பேசி வச்சுருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு டிரைவருக்கு வாய்ப்பு கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த டிரைவர் எவன் தெரியுமா? இவன் சாதாரண டிரைவர்லாம் கிடையாது, விஜயோட பினாமி.
இந்த விஜய் அவர்களும் அவரோட மனைவியும் ஜேஎம் நகர் ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு, அதாவது ஜேஎம் நகர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த விஜய் அவரோட மனைவி வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்களா. கேள்வி கேட்டோன்னே நீ இருந்த இடத்துக்கு நீ போயிருன்னு சொல்லிட்டு இவரோட டிரைவரோட மகனை நான் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரோட மகனான சபரிநாதனை தூக்கி அந்த ரியல் எஸ்டேட்டு நிறுவனத்தோட வந்து பினாமியாக போட்டாராம். அவர் தான் ஓனர் மாதிரி. நான் கேட்குறது என்னென்னா, சரி 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கும் போது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணதில் என்ன தவறு? அதே மாதிரியே தன்னோட டிரைவரோட மவனுக்கு ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு சீட்டை கொடுத்து அந்த மவனன் தான் நடத்தக்கூடிய ஜேஎம் நகர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு எம்டியாக போட்டு அவரை போட்ட உடனே எவ்வளோ பெரிய குற்றம் நடந்துருச்சுல்ல. ஏதோ 100 கற்பழிப்பு பண்ண மாதிரியும் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ண மாதிரியும், அதாவது எவ்வளோ வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியெல்லாம் எங்கெல்லாம் சின்ன சின்ன குற்றங்களை கண்டுபிடிக்கலாம், எங்கெல்லாம் சின்ன சின்ன சரிவுகளை கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் பேசி இதை பெரியப்படுத்தணும். அதாவது சொல்லுவாங்க இல்லை, மீடியாவால் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசாக ஆக்க முடியும், பெருசாக இருக்கிற விஷயத்த புசுன்னு ஆக்க முடியும். இன்றைக்கி என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்குல்ல. இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு நீங்கள் ஓட்டே போடக்கூடாது, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய்க்கும் ஓட்டு போடக்கூடாது, யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. அமித்ஷா ஒரு விஷயத்தில் நான் அது இவங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் அதை தாண்டி வந்து ஹிந்தி புரியுமா, என்ன மண்ணு புரியுங்கிறது எனக்கு தெரில. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரானுங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் எங்களுக்கு 39 இருக்கக்கூடிய சீட்டு, அதாவது டோட்டலாக தமிழ்நாடு 39 எம்பி சீட் இருக்குல்ல, இந்த 39 எம்பி சீட்டை 29 குறைச்சிருவாங்களாம். 29 குறைச்சி இவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷனே கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அமித்ஷா, நான் விஜய்க்கு எப்படி நான் ஒரு நிலைப்பாடு எடுத்தனோ அதே மாதிரி தான் பிஜேபிக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல. ஆனால் பிஜேபி வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் 39லேருந்து 50% இன்க்ரீஸ் ஆகி 59 ஏறப்போகுது. இவனுங்க பரப்புறது ஒட்டு மொத்தமாக நேர் எதிரான விஷயம். 59 ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சட்டசபையில் வந்து பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அந்த ஒட்டுமொத்தம் டிஸ்ட் பண்ணி இங்கே கீழே பரப்பி பிஜேபி உள்ள வந்துட பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் களத்தில் நான் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளச்சல் தொகுதிங்கிறது மிக பெருவாரியான வாக்குகள் யாருக்கு இருந்துச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு. காரணம் என்ன, கொஞ்சம் மீனவ மக்கள் அதிகம் இருக்காங்க. வந்து கடற்கரை கிராமம் அதிகம் இருக்கிறனால, கிறிஸ்தவ மக்கள் அதிகம் இருக்கிறனால இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களோட வாக்குகள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் நான் பல பேர்கிட்ட களத்தில் கேட்கும்போது கூட எங்கள் தொகுதியை பொறுத்த மட்டும் எங்கள் தொகுதியில் ஒரு மாற்று நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற பல தொகுதிகளில் ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு சூழல் மாதிரி. காரணம் என்னென்னா, இந்த சிறுபான்மை ஓட்டு முக்கால்வாசியம் யாருக்கு போகுதுன்னா விஜய் அவர்களுக்கு. ஒட்டுமொத்தமானங்கிறத விட நம்ம போய் சொல்லக்கூடாது, எல்லாம் 100% விஜய் அவர்களுக்கு தான் போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு முக்கால்வாசி வாக்குகள் யாருக்கு போகுதுன்னா விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சிக்கு. இதை தாண்டி என்டிஓவோட வந்து வாக்குகள் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக வரும்போது யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆப்வியஸாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி மிகப்பெரிய லெவலில் ஒரு அடி உழுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த தெரிகிற ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க சொல்கிற மாதிரி 200 வந்து நம்ம ஸ்வீப் பண்ணிடுவோம், 200+ தொகுதிகளை நமக்கு அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அதையும் கிரியேட் பண்ணுறாங்கல்ல. இது ஒட்டு மொத்தமாக ஃபேக். உண்மையிலேயே ஒருத்தன் வலுவாக இருக்கிறான்னா வந்து அதை வெளியே காணிச்சிக்க மாட்டான். என் ஆட்சியில் கெட்ட பேரே இல்லையா, ஸோ நான் ஏன் இவ்வளோ விளம்பரத்தை நான் ஏற்படுத்தணும், எதுக்கு இவ்வளோ நடிகர்களையும் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக கூப்பிடணும், எங்கள் ஆட்சியில் வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ கூட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் குற்றச்சாட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ விளம்பரங்கள் தேவை, இவ்வளோ பிம்பங்கள் தேவை, ஃபேக் நரேட்டிவ்ஸ் தேவைப்படுது. மக்கள்கிட்ட ஐயோ 200 பிடிச்சிருவாங்களா, அப்போ டிஎம்கே தான் இந்த வாட்டி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்வியஸாக ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எட்ஜில் திமுக லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சின்ன 1%, 2%, 3%, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக இந்த வாட்டி தேர்தலில் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் அவர்களோட இதுக்கு முன்னாடி நான் கணிச்சது அதிகபட்சம் ஒரு 3-5 சீட்டு ஜெயிப்பார். வந்து விஜய் அவர்கள் உட்பட ஒரு 4-5 பேர் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கணிச்சிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நேற்றைக்கு தந்தி டிவியில் வந்து வந்த ரிப்போர்ட்டு கூட கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு.
ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 14 to 17-18% வாக்குகளை வந்து டிவிக்கே பெறுவாங்க. ஸோ அது மூலமாக மினிமம் ஒரு 15 to 20 சீட்ஸை இவங்க எடுத்துட்டாங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர், அதாவது எப்படி விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்தாரோ அதே இடத்துக்கு, ஏன்னா துணை முதலமைச்சர் என்ற பதவியை விட பவர்ஃபுல்லான பதவி எதுனா எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அந்தஸ்து. 29 சீட்டுகளை ஜெயித்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில் விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்தார். 2011 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் லைக் ஆட்சி அமைக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. ஸோ அந்த நிலைமை ட்விஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து துணை முதலமைச்சராகவும் இருக்கிறதுக்கும் இல்லை வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை பிடிச்சிருவாரா, லைக் 120 130 சீட்டு எடுத்து ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற அந்த பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். லைக் 2 பேர் 3 பேர் ஜெயிக்கிறத தாண்டி மிகப்பெரிய லெவலில் ஓட் பர்சன்டேஜ் எடுத்து சட்டசபைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணி அமைகிறதுக்காகவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூழல் பெரிய லெவலில் மாறி இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு 3-4 நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இன்னும் பெருவாரியான மாற்றங்கள் வரலாம். இன்றைக்கி களத்தில் இறங்கியிருக்காங்க, வீடாக செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, பல பேரோட வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு, சாதாரண விஷயங்களை கூட பெரிதுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா நாம் தமிழரோட நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா 7.5% ஓட்டு இருக்குல்ல, 2க்கும் 3க்கும் உடஞ்சி விழுறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 2% 3%லாம் இல்லை, 100க்கு 500% வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் ஓட்டு உடஞ்சி விழுறதுக்கு 100க்கு 500% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒட்டு மொத்தமாக உடஞ்சி விழுறதுக்கு முன்னாடி எப்படியாவது கொஞ்சம் கல்லா கட்டிடணும்ப்பா, எப்படியாவது கொஞ்சம் சம்பாரிச்சிடணும்ப்பா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அண்ணன்கள் இருக்காங்க. தம்பிமார்கள் உஷாராக இருந்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்கிற அச்சமாரி தான் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் அம்மாமார்களுக்கும் அப்பாமார்களுக்கும் இருக்கக்கூடிய அச்சம். நாளைக்கு திருப்பி இவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது, படிக்க அமைச்சா என்ன ஆகிறது, ஒரு பள்ளிக்கு நம்ம வீட்டில் பணம் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா சவறு இழிஞ்சு விழுந்தால் நம்ம பிள்ளை என்ன ஆகிறது. லைக் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அச்சம் இதுதான். இந்த அச்சம் ஒரு முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன். காரணம் தந்தி டிவியோட நேற்றுக்கு வந்து அந்த சர்வே ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நான் அனலைஸ் பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, மாற்றம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து அந்த மாற்றத்திற்கான அறுசுவையை சுவைப்போம். அனைவரும் ஒன்றிணைந்து. நன்றி, வணக்கம்.